மேம்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல உறவுகள் இல்லாமல் போகலாம், நமக்கு உண்மையான அன்பு இல்லாமல் போகலாம், சொத்து இல்லாமல் போகலாம், போகாது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா எது இல்லாவிட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் அது ஒரு நாளாகவே இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத வாழ்வு, அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, பணக்காரங்க புகழ் பெற்றவனா இருந்தாலும் பேசலாம். ஆண்டவர் இல்லாத நாள், ஆண்டவர் இல்லாத குடும்பம், ஆண்டவர் இல்லாத மனிதர்கள் வேஸ்ட் தான். ஆகவே ஆண்டவர் தான் எல்லாம் என்கிற ஒரு நல்ல அருமையான உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். பாட்டை நம்ம ரசிக்கிறோம், நல்லதுதான்.
முக்கியமானது பாட்டினுடைய அம்சம், அதனுடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணும். வார்த்தை தான், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எங்க வரோம்? ஆலயத்துக்கு வரோம். ஏன்னா கர்த்தரே நம்ம வாழ்வு, அவர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு வாழ்வு. அவர் இல்லாத நாளும் நாள் கிடையாது, அவர் இல்லாத வாழ்வும் வாழ்வு கிடையாது. நல்ல ஒரு பாடு. ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கின்றார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? டவுட் அதனால வர மாட்டேங்க. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பணம், நம்முடைய தாளந்துகள், எனக்கு இருக்கிற பெருமையான காரியங்கள் எல்லாம் எனக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது நாம நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு. அப்படி நாம நினைக்கிறது கிடையாது. ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகள்னா நமக்கெல்லாம் ஒரே பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் தான் நமக்கு வாழ்வளிக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கிற ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இந்த மாதத்திலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். ஒருவேளை நீங்க 1ஆம் தேதி வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை யாராவது பார்த்து சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கரங்களுக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு 2 கவிகளை நாம் பாடிவிட்டு அதன் பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடுவதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேர்ந்து பாடுவோம். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோதீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோதீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி காத்தவான் இந்த வேளையிலே. சரி பாடுவா. என்னோடு பேசுவேன் காத்திருப்போடு அவர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். அவர் நம்மோடு பேசக்கூடிய, அவர் பேசி அதை ஆசீர்வதிக்கக்கூடிய, அவர் பேசி நமக்கு உணர்த்தக்கூடிய. சேர்வார். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. எழுந்து சொல்லிட என்னை ஊற்றும் இந்த ஆண்டவரே, நாங்கள் ஜொலிக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை மீண்டும் ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருப்போம். நிச்சயமாக தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி அரும்பெரும் காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆவியானவரே என்று அழைப்போம். வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே. மீண்டும் வரவும். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அந்த ஆண்டவரே, வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீ இறங்கி வாரும்
ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4 விதமான ஆசீர்வாதங்கள். அதை நான் அதற்குள்ளே ரொம்ப நேரம் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நம்முடைய போதுகிறவர்கள் அதை குறித்துதான வார்த்தையை அவர்கள் நம்மோடு 1ஆம் தேதி பகிர்ந்து கொண்டார்கள். அவை 4 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக வெளிச்சம் எழும்பும். நம்முடைய வெளிச்சம், நம்முடைய வாழ்வினுடைய கிரியைகள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக ஒரு எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரியையை ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, உன் வாழ்வு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வாசி. நமக்கு சுக வாழ்வு தருவதாக. யாருமே சுகமில்லாத வாழ்வை விரும்புவதே கிடையாது. ஆண்டவரே எனக்கு சுகமான வாழ்வை தாருங்கள் என்று தான் விரும்புகிறோம். அந்த சுகமான வாழ்வு இந்த மாதத்திலே உங்களுக்கு துளிர்த்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அது வித்தாகும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இல்ல, நம்முடைய நீதி எப்படி இருக்கிறதா? கந்தை, அழுக்கான கந்தையா இருக்குது. ஆனா உன் நீதி என்று சொல்லுவது ஆண்டவரை நாம் பின்பற்றுகிற அந்த நீதியானது நமக்கு முன்னே சென்று நம்மை அது வழி நடத்தும் என்று சொல்கிறோம். நான்காவதாக, நம்முடைய வாழ்நாளிலே பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பார்க்கும். 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தருகின்றார். ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், வாக்கு தத்தங்கள் எது எல்லாமே கட்டளையின் அடிப்படையில் தான். முதல் வார்த்தை தொடங்கும் போதே அதை நம்ம விட்டுருவோம். என்ன தொடங்குது? அப்பொழுது இந்த 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, நீங்க அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் நீங்க 58ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சீங்களோ தெரியாது. எப்பவுமே வாக்குத்தத்தம் வசனங்கள் கொடுக்கும் போது அந்த முன்னையும் பின்னே இருக்கிற வசனங்களை நீங்க சேர்த்து படிக்கணும். நம்ம வெறும் ஆசீர்வாதங்களை மாற்றம் நம்ம கொடுத்து விடுகிறோம். ஆனா சும்மா ஆசீர்வாதம் கிடைச்சிடாது. ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்துட்டார், 1ஆம் தேதி மாசத்துல நமக்கு கொடுத்துட்டாரு, அது இந்த மாசத்துல நமக்கு சொந்தம், அப்படி கிடையவே கிடையாது. அது அப்படிலாம் ஆண்டவர் தந்துட மாட்டார், ஈஸியா கிடைக்காது. அப்பொழுது எப்பொழுது என்று வாசிக்கிறோம். வாசிக்க கேட்ட 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58ல ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது. எவ்வளவு பேர் நீங்க கவனிச்சீங்க? என்ன வருது? எத்தனை முறை வருது? அந்த 58 திருப்பி கொள்ளுங்க. எங்கெல்லாம் உபவாசம் வருது அப்படியே டக்குன்னு ஞாபகப்படுத்துங்க. 3ஆம் வசனம், நாங்கள், அதே 3ஆவது நடுவில் வருது, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே. 4ஆம் வசனத்துல உபவாசிக்கிறீர்கள் வருது. அதே 4ஆம் வசனத்துல கடைசியில உபவாசிக்கிறது போல் உபவாசியாதீர்கள். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல உபவாச நாளாக இருக்குமோ சொல்லிட்டு இதையா உபவாசம் என்றும் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நீங்க கீழே வந்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல எனக்கு உகந்த உபவாசம். கிட்டத்தட்ட சரியா இருந்தா 8 முறை வருகிறது. அப்போ இங்கே அப்பொழுது என்று சொல்லப்படும் போது அங்கே ஒரு கட்டளை, அங்கே ஒரு செயல், அந்த செயலை, அந்த கட்டளை என்று கிடையாது. உபவாசம் கட்டளையாக வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், அதெல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உபவாசம் செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபவாசம் இருப்பது நல்லது. எத்தனை பேர் நீங்க உபவாசிக்கிறீங்கன்னு சொல்லி கை தூக்கினா, நான் கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன், அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஒருவேளை உண்மையா தூக்குவாங்க, ஒரு சிலர் பொய்யா தூக்குவாங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால மனதுக்குள்ள நீங்க இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் நீங்க உபவாசம் இருப்பீங்களா? நான் இருக்கிறது இல்லை. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் அதுக்கு காரணமும் சொல்றோம் நம்ம. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துக்கு நான் இனிமே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது, வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ஒரு வேளையாவது ஒரு உபவாசம். ஏன்னா உபவாசம் இருப்பது நிமித்தமாக நான் பரிசுத்தமாகிவிட முடியாது. அந்த உபவாசம் இருப்பது மூலமாக ஆண்டவரிடத்திலே நாம் அதிகமாக நாம் நேரங்களை செலவிட முடியும். இந்த உபவாசம் என்பது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் எனக்கு உகந்த உபவாசத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அப்பொழுது உன் சுகவாழ்வு, அப்பொழுது உன் வெளிச்சம் எழும்பும், அப்பொழுது உன் நீதி உன்னை முன் செல்லும், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை. அப்ப நீங்க உபவாசம் இருப்பது அவசியமான ஒன்று. ஒருவேளை இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம்,
இல்ல மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம், எப்படியோ ஒரு. ஆனா உபவாசம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவது உபவாசம் அல்ல. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரை பிரியப்படுத்துங்க. இன்னைக்கு நேற்று ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கதை, ஒரு சாதாரண ஒரு செயல் வாழ்க்கையில ஒரு பெரிய அவனுக்கு மாறுதலை கொடுக்கிறது. எத்தனை பேர் நீங்க குட் மார்னிங் பாக்குறவங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க? நமக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லுவோம், பிடிக்காதவங்க பார்த்து ரோட்ல போறவங்க நீங்க குட் மார்னிங் பிரதர் சொல்றீங்களா? சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்களுடைய பிள்ளைகள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்களே கிடையாது. விருப்பப்பட்ட நீங்க எல்லாருமே நீங்க என்ன சொல்லலாம், ஒரு காலை வணக்கம் சொல்வது நல்லது. வணக்கம் சொல்வது அதனுடைய அர்த்தம் அல்ல, அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பது புரிந்து கொள்வது, அவ்வளவுதான். இப்ப நான் ரோட்ல போறேன்னா என்னை எதிர்த்தவர்களை கூட நான் பார்த்துட்டு என்னை எதிர்த்திருப்பாங்க, அவங்கள பார்த்து நான் 2-3 வாட்டி பிரதர் குட் மார்னிங் சொல்ல பிறகு இன்னைக்கு அவங்க எனக்கு அன்பா அவங்க முன்னாடி வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்றாங்க. நான் எதற்காக நாங்கள் சில வார்த்தைகள் கடுமையாக பகிர்ந்து கொண்டோம், அவர்களே அதற்கு வந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு மாறி போச்சு. காரணம் என்னன்னா அது குட் மார்னிங் தான். நான் 2 வாட்டி சொன்ன உடனே அவங்க அதை மறுபடியும் புரிந்து கொண்டாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன், இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு இறைச்சி பதப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டரி உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இறைச்சிகளை கொண்டு வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ல அடைச்சு வச்சிருவாங்க, உங்களுக்கு தெரியும். அது பயங்கரமான குளிர்ல இருக்கும். அதனால அது கரெக்ட் டைமுக்கு அது ஓபன் பண்ணி கரெக்ட் டைமுக்கு மூடிட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய ஆபீசர் அவர் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள ஈவினிங் டைம்ல வந்துட்டு அதை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக் டோர், அது மூடி விட்டது. அது வெளியே இருந்து தான் திறக்க முடியும், உள்ள இருந்து திறக்க முடியாது. அப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, இவர் எப்படி அதை வெளிப்படுத்துவதே தெரியல. ரொம்ப அப்படியே குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சுட்டார். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, தட்டுறாரு, கதவை தட்டுறாரு, யாருமே இல்லை. அப்போ அவருக்கு அப்படியே ரொம்ப அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்படியே இந்த குளிர்லயே நம்ம அப்படியே வெறிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு அப்படியே உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரத்துல கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்டது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஓடி வருகிறார். ஐயோ கதவு திறக்குது, நான் எதிர்பார்க்காத ஒரு கதவு திறக்குது. பார்த்தா அந்த கம்பெனியினுடைய ஒரு சாதாரண தொழிலில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் ஓடி வந்து அந்த கதவை திறக்கிறார். அப்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் அந்த வாட்ச்மேனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, எப்படி நீ உனக்கு எனக்கு இங்க வந்து நான் இருக்கிறேன்னு தெரிந்து கொண்டா அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க சார், இந்த கம்பெனில இந்த ஃபேக்டரியில நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க. நான் ஒரு சாதாரண ஒரு காவலாளி, நீங்க பெரிய ஆபீசர். ஆனா நீங்க இந்த எனக்கு வேலை வந்ததுனால இருந்து நீங்க எனக்கு உள்ள வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு குட் மார்னிங் சொல்லுவீங்க, குட் மார்னிங் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். போகும்போது சும்மா போக மாட்டீங்க, குட் பை பிரதர்னு சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு என்ன நீங்க குட் மார்னிங் சொன்னீங்களே, போகும்போது உங்க குட் பை எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இவர் இன்னும் போகலையா, போயிருந்தா எனக்கு குட் பை சொல்லியிருப்பாரு, அப்போ ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே ஓடி வந்து பார்க்கும்போது எதேச்சியா இதை திறந்து பார்த்தேன். இருந்தாலும் பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க, உள்ள மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபீசர் நினைச்சாரா, சாதாரண ஒரு குட் மார்னிங் குட் பை நமக்கு பெரிய உயிரை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது சொல்லி அந்த காவலாளி கண்டுபிடிச்சாரா. யோசிச்சு பாருங்க, இந்த கதை படிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்ததுல. சின்ன ஒரு வார்த்தை தான், நம்முடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கு. நமக்கு எதிராளிகளே கிடையாது. எவ்வளவுதான் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் எல்லாரையும் நாம் என்ன பண்ணணும், நேசிக்கணும் இல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்முடைய செயல்பாடுகள், உபவாசம் என்பது செயல். ஆனா அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் யோசிச்சு பாத்தீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அந்த பகுதியை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது இயேசு சாமியினுடைய என்னது இது சொல்லுங்களேன், மலை பிரசங்கம். ஆமா, இயேசுவினுடைய பிரசங்கங்களிலே மிக சிறந்த பிரசங்கம் மலை பிரசங்கம். 5, 6, 7 3 அதிகாரத்துல வருகிறது. அதுல இந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லுகிறார். தர்மத்தை குறித்து சொல்லுகிறார், ஜபத்தை குறித்து சொல்லுகிறார், அங்கே ஆண்டவர் உபவாசத்தை குறித்தும் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உபவாசம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்,
மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அது உபவாசம் இல்ல. நீங்க உபவாசம் இருக்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியப்படாது. இன்னைக்கு நம்ம பப்ளிசிட்டி பண்றோம். எப்படி தெரியுமா? முகம் எப்படி இருக்கு தெரியுமா? முகமே சரியில்லையா, இன்னைக்கு நானு பெருமையா சொல்லுவோம். உடனே நமக்கு என்ன, நாமெல்லாம் உபவாசம் இருக்கிறது இல்லை, அவங்க பாருங்க உபவாசம் இருக்கு. உபவாசம் மற்றவர்களை சொல்வதற்காக அல்ல. இரண்டாவது, உபவாசம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அது இல்ல. உபவாசம் இருக்கும் போது அந்த நேரத்தை நீங்க யாருக்கு செலவிடணும்? கர்த்தருக்காய் செலவிடணும். அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உபவாசம், ஒருவேளை நீங்க ஆபீஸ் போறீங்க, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க, நல்லதுதான். ஆனா உங்களுடைய உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி நீங்க ஜாக்கிரதையாக. நீங்க உபவாசிக்கும் போது மாயக்காரர் அந்த லிஸ்ட்ல நீங்க போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க உபவாசம் இருக்காமல் இருக்கிறதே நல்லது. நீங்க மாயக்காரரை போல ஆனா உபவாசம் அவசியம் ஆண்டவர் எனக்கு சொல்லிருக்கேன். நான் எனக்கு இனிமே நான் ஒரு தீர்மானம், வாரத்துக்கு ஒருவர், அது சுகர் வந்து இருந்தாலும் அது ஒண்ணு, அது எவ்வளவு நாள் மணிக்கணக்கில் வெளியே போறோம், சாப்பிடாம இருக்கிறோம், ஆண்டவர் அப்படியே நமக்கு அப்படியே விடவிடுத்து மயக்க உழுவுறோம் இல்ல. நம்மளே முடிவு எடுத்துக்கிறோம், ஐயோ நம்ம மாத்திரை போடுறோம், சாப்பிடணும், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துருது. ஆனா ஒரு வேளையாவது, 2 வேளையாவது, ஒரு நாளாவது நீங்க உபவாசம் இருப்பது நல்லது. நல்லது, உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. கர்த்தரையும் நாம் என்ன பண்ண முடியும்? அதன் மூலமாக பிடிக்கப்படுறது, அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. சும்மா ஆண்டவர் சொல்லிட மாட்டார் எந்த ஒரு காரியத்தையும். அப்ப உபவாசிப்பது நல்லது. ஆனா எப்படி நீங்க உபவாசிக்கணுமா? அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை மாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் நம்ம செஞ்சுட்டோம், என் கடமை முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் சொன்னாரு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடமை முடிந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனுடைய பலன் என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு கிடைப்பதில்லை. அதனாலதான் 17ஆம் வசனத்துல, நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் யாருக்கு தெரியணுமா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும். அது எப்படி இருக்கணும்? அந்தரங்கமா இருக்கணும், யாருக்கும் தெரியணும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு. அன்னைக்குதான் தலையை பிரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, வாரிக்கவே மாட்டாங்க. அப்பதான் தெரியும் என்ன ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தா நீங்க நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சுவாங்க. அதனால தலையெல்லாம் நல்லா அழகா சொல்றாங்க. அந்த ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஆமா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் மீதா உனக்கு வெளியரங்கமா. உனக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்த பலம் வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பலம் அளிப்பார், கண்டிப்பா சொல்றாரு. ஆனா நீங்க எப்படி? ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். அதனாலதான் நீங்க அந்த 58ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. உபவாசம் வெறும் வைத்த காயம் போடுறது மட்டும் இல்ல, இந்த காரியங்கள் ஆண்டவர் விரும்புகிற செயல்பாடுகள் அனைத்துமே ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது பெரிய செய்தி ஆயிடும். என்னுடைய செய்தியினுடைய அர்த்தம் அது இல்லை. ஆகவே உபவாசிப்பது அவசியம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு கர்த்தர் சொல்ல நீங்கள் உபவாசியுங்கள் சொல்லு. சரி, அப்போ உபவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? அதுதான் கர்த்தர் அந்தரத்தில் இருக்கிற கர்த்தரோடு நாம் உபவாசிக்கும் போது கர்த்தரோடு நமக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதுதான். இந்த 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தரோடு நீங்கள் நேரங்களை செலவிடும் போது, உபவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இந்த 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற வேண்டும் என்றால் நீங்க உபவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்படி ஏறெடுக்கும் போது அந்த உபவாசத்தின் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுங்களா? முதலாவதாக கர்த்தரோடு உறவாடக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். உபவாசிப்பதன் மூலமாக நமக்கு அது கிடைக்கின்றது. கர்த்தரோடு உறவாடும்படியாக நாம் உபவாசிக்கின்றோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள யாத்திராகமம் 34:28. யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். மோசே 40 நாள் எப்படி இருந்தானா? இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் இருக்க முடியுமா? முடியாது.
முடியாது, முடியாது. மோசேயால முடிஞ்சது, நம்மளால முடியாது. ஒரு நாள் இருந்து பாருங்க, அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காம சாப்பிடாம. அதுவும் டயபெட்டிக்கா இருந்துச்சுன்னா, பிபி எல்லாம் இருந்துச்சுன்னா ஏறி இறங்கி உங்களை ஒரு வழி பண்ணிடும். இன்னைக்கு இன்னொரு சூழ்நிலை 40 நாள் இருந்தான். ஏன்னா தேவனோடு அவன் உறவாட முடியாத உபவாசத்தை அவன் ஆடினான். ஆண்டவர் நீ உபவாசம் இருக்கணும்னா சொல்லல, தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு மேம்பட வேண்டும் என்று சொல்லி 40 நாள் மலையின் மேல் ஏறி அவன் என்ன பண்ணியிருந்தார்? மோசே உபவாசம் இருந்தார். 40 நாள் இருந்தார். நம்முடைய கர்மாரியிலே வேத ஆராய்ச்சி நடக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இந்த சம்பவத்தை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. டி சுந்தராஜ் ஐயா அவர் வந்து இங்க 40 நாள் பைபிள் ஸ்டடி இருந்தார். அந்த தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே அவரை பார்த்தாலே அவருக்கு ஒரு பக்தி இருக்கும், அதுல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா என்னை அடித்து என்ன தெரு பிரசங்கத்துல வேதத்தை சத்தமாக படிக்க வைத்தவர். அடி விடும், கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிச்சுன்னா முதுகுல கொப்புன்னு ஒரு அடி போடுவார். இந்த சத்தம் எல்லாம் போதாது, தெருவன் போது இன்னும் கத்துன்னு நான் ராம்தேவ் அவ்வளவு சத்தமா நான் வாசிப்பேன். சத்தம் பேண்டு இப்படி அடிக்கிற சத்தம் ஆடின்னு சொல்லுவாரு. அப்படியே ஒரு பயந்தே என்ன பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணுவோம். ரொம்ப வைராக்கியமானது. இந்த இடத்துல ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது 40 நாள் இந்த பாஸ்டருடைய ஆபீஸ் ரூம்ல தான் தங்கியிருந்தார். 40 நாள் சாப்பிடாம தான் இருந்தார். ஏன்னா இன்னைக்கு 40 நாள் உபவாசம் சொல்லி இருக்கிறாங்க, உள்ள என்ன நடக்குது தெரியாது. இன்னைக்கு எவ்வளவு உண்ணாவிரதம் இருக்கிறோம் பாக்குறோம். பின்னாடி பாத்தீங்கன்னா KFC பர்கர் எல்லாம் பின்னாடி வரும், நமக்கு தெரியாது. ஆமா, போய் சாப்பிட்டு விடுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க உபவாசம் சொல்லிட்டு. ஆனா அவர் அப்படி இல்லை. ஏன்னா நாங்க தான் அவருக்கு ஏதாவது கொடுத்தா உண்டு. ரூம் அடைச்சிருவாரு, காலையில பைக் ஸ்டடி முடிச்சுட்டு கூட்டினவரு அதோட அடுத்த நாள் காலையில திறப்பாரு. தண்ணிக்காக மட்டும்தான் அதை வைக்கணும், அவ்வளவுதான். தண்ணி மட்டும் குடிச்சார் 40 நாள். வெறும் தண்ணீரை குடிச்சு ஒரு நாள் சுறுசுறுப்பா இருப்பார், 2 நாள் எனக்கு தெரிஞ்சு பாசமாக நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 40 நாளும் அவருடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா? பிரகாசமா இருக்கு. அல்லேலூயா. எங்களுக்கு ஆச்சரியம். நல்ல 3 வேளை மூக்கு முடிக்க தின்னுட்டு நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம். அவரு அப்படியே வந்து அந்த 5:30 மணிக்கு பைபிள் ஸ்டடியில அப்படி நின்னாருன்னா அந்த முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். எப்படி? வெறும் தண்ணியில குடிச்சு வாழ்ந்தார். 40 நாள். குரல் அவருக்கு சாதாரண குரல் கிடையாது, கண்ணீர் இருக்கும். மைக் இல்லாம அவர் சத்தம் வரும். அந்த குரலும் குறையவே இல்லை. நான் கர்த்தர் அதுக்கு உதவி செய்தார். உபவாசத்தின் மூலமாக அவர் கர்த்தரோடு உறவாடி அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று எங்களுக்கு அவர் கொடுத்தார். அந்த நோக்கம் சரியானதாக இருந்தது. கர்த்தர் அவரை பிரகாசிக்க வைத்தார். ஆனா கொஞ்சம் எல்லை மீறி போய்விட்டது அவருடைய வாழ்க்கை. கடந்த ஒரு சில வருடங்களுக்கு பிறகு, அது எப்பொழுது ஞாபகம் இல்லை, எங்களுக்கு செய்தி வந்தது அவர் மறித்து விட்டார். எப்படி மறித்தார் என்று கேட்கும்போது, மலையின் மேலே அவர் ஏறி போய், இங்க இருக்கிற ஏதோ ஒரு மலையில, ஊர்ல இருக்கிற ஒரு மலை மேலே ஏறி போய் 40 நாளும் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார் இருக்காரு. எவ்வளவு நாள் ஞாபகம் இல்லை, 15 நாள் இருந்திருக்கிறார். 15 நாள். அதற்கு பிறகு போய் பார்த்தவங்க அவர் மறித்திருந்தார். ஏன்னா வெறும் சாப்பாடு தண்ணி குடிச்சுட்டு இருந்தா கூட இருந்திருக்கலாம். ஆனா உங்க வயதும் மூப்பாயிட்டு, ஆனா பக்தி வயிறாச்சு அவர் மறித்து விட்டார். இப்போ அவங்க அந்த கேள்வி கேட்க முடியாது, ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் நினைச்சுன்னா 40 நாள் தரம் கொடுக்கலாம், என்ன மோசை கொடுத்தாருல. அதனால அது கேட்க. ஆனா உபவாசம் அவசியம். ஆனா அந்த உபவாசம் எது நிமித்தமாக வருகிறதுனா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை குறிப்பதற்காக தான். இங்க மோசே ஆண்டவர் அங்க போய் 40 நாள் இருந்ததனுடைய காரணம் என்ன என்றால், ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு மேம்பட வேண்டும் என்று சொல்லி நான் எப்ப கூப்பிட்டாலும் ஆண்டவர் வரணும் அப்படின்ற அந்த உறவுக்காக அங்க போய் நிற்கிறார். நீங்க தானியேல் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. தானியேல் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டே தானியேல் வரும்போது 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் நல்ல கவனிங்க, அதை அப்படியே நிறுத்திக்கங்க. ஆனா நீங்க 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு முன்பாக உலகாற்படியிட்டு ஜெபம் பண்ணி அவ்வளவுதான். ஆனா இந்த உபவாசம் வருதா? அப்ப அவர் உபவாசம் இருந்தாரா இல்லையா?
இருந்துட்டார்ல, இருந்தார். ஏன்னா 9 முன்ன அது இப்ப படிக்காது. 9 நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இப்ப அது என்ன வந்துச்சு? அவர் ஒரு ஜெபம் பண்ணினாலே அங்க 3 வேளை அவர் தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. ஆனா அது முக்கியமான ஒரு காரியம். அவர் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? உபவாசம் பண்ணி. அவரே சொல்றாரு, நான் உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணேன்? என்னுடைய உறவை நான் மேம்படுத்தேன். ஏன்னா ஆண்டவருக்கும் தானியேலுக்கும் உறவு அது பிரிக்கவே முடியாது. ஏன்னா அது உபவாசம் என்பதுமாக ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு நமக்கு வெளிப்படுகிறது. உபவாசம் இருப்பது நோக்கம் என்னன்னா, நீங்க ஆண்டவரை தேடணும். சாப்பிடாம இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு அங்க என்ன பண்ணணும்? அங்க அந்த அப்படியே தொடரணும். அதுக்குதான் இந்த தானியேல் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ கடந்த பாடலாளர்களே தானியேலை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தானியேலுடைய உகந்த ஒரு ஜெபம், அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்கள் தான் ஆண்டவரோட ஒரு உறவிலே ஒரு மேம்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்கிறார். அதனாலதான் சிங்கக்கவியில போட்டா கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணினார்? தானியேலை காப்பாற்றினார். சிங்கத்தினுடைய வாயை சும்மா அப்படி மூடிடாரு. அவன் ஆண்டவர் எல்லா சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். ஏன்னா தானியேலுக்கும் அவருக்கும் உள்ள உறவு உபவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஏசாயா 58:8 சொன்ன விதமாக அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை ஏறெடுக்கும் போது அவர் உங்களோடு உறவாடி உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, இந்த உபவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம்னா கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தரோடு உரையாடும்படியாக நாம் உபவாசிக்கிறோம். எப்படி பாஸ்டர் கர்த்தர் எப்படி பேசுவார்? இல்ல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் பேசியிருக்காரு. உங்களோட எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்காரு? நீங்க தைரியமா சொல்லலாம். கர்த்தர் நேரில் வந்து பேச மாட்டார். ஆமா, வேதத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஒரு செயலின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். இப்படிதான் நம்ம உணர முடியும். கர்த்தர் நேரில் வந்து அப்படியே முகத்தோடு வந்து உங்களுக்கு அவர் காட்சி அளிக்க மாட்டார். ஆமா, அப்படி வந்து நான் கர்த்தரை இயேசுவை நான் நேரில் பார்த்தேன்னு சொன்னா நீங்க பயந்துறாரு. என்னடா இது நம்மளோட விசேஷித்து ஆண்டவர் சொல்லுமா? கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியம். அல்லேலூயா. ஆமாங்க, காணாமல் விசுவாசிக்கிறோம். தோமா கண்டு விசுவாசித்தார். அவரை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற நாம தான் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு தெரிய சொல்லிட்டார். அதனால பார்த்தோம் சொல்லலாம், உண்மையாகவே இருக்கட்டும். ஆமா, எனக்கு கூட தான் 1008 கடவுள் இயேசு வராரு. இயேசு மட்டுமா வராரு? யாரெல்லாமோ கடவுள் வராங்க. கடவுள் வரதான் செய்யும். இல்ல மேல வந்து காட்சி எடுத்த சந்தோஷம். ஆனா கர்த்தர் உங்களோடு உரையாடணும். மோசே 40 நாள் உபவாசத்தினால உறவுல அவன் மேம்பட்டான். உண்மைதான். வேதம் சொல்கிறது மோசையோட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். முகத்தை பார்க்க முடியாது. ஆமா, அவருடைய குரலை என்ன பண்ண முடியுது? கேட்க முடியுது. நான் பார்க்கிறோம். ஆமா, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். சரிங்களா? கர்த்தர் மோசேயோட பேசினார். கர்த்தரோடு உரையாட வேண்டும் என்றால் மோசே தெரிந்து கொண்டு அவர் 40 நாள் அந்த மலை மேல உண்ணாமலும் குடியாமலும் அவர் எப்படி இருந்தான்? ஆண்டவரோடு உபவாசம் இருந்து உறவிலே அவன் சென்று அந்த உரையாட ஆரம்பிக்கிறான். நீங்க மோசையை போல கர்த்தரோடு பேசினவன் வேற யாரும் கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மோடு பேசுவார்கள். வேதத்துல வெறும் மோசையோடு மட்டும் தான் பேசுறாருன்னா அப்படிலாம் கிடையாது. ஆமா, கொர்நேலியு என்கிற மனிதன் இருந்தார், தெரியுங்களா? அவர் இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவர். அப்போஸ்தலர் கொஞ்சம் திருப்பி வச்சுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதர் கல்லறையில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும்
அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவர் உன் ஜெபங்களும் உன் கர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவனுடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டதாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியுடைய அந்த உபவாசம் மென்ஷன் பண்ணல, ஆனா கொர்நேலியு என்று உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனிதனாக இருக்கிறபடியா கர்த்தர் தேவதூதனை அனுப்பி அவனோட என்ன பண்ணார்? உரையாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க கர்த்தர்களோடு நீங்க பிரச்சனைகள் இருக்கும்போது, கவலைகள் இருக்கும்போது, யாராவது நமக்கு நல்ல செய்தி கொண்டு வர மாட்டாங்களான்னு இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு வந்து நிச்சயமாக பேசுவாங்க. யார் மூலமாக? எப்படியாவது கொண்டு வந்த ஆண்டவர் அவங்களுக்கு வார்த்தைகளை கண்டிப்பா தருவார். ஆனா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உபவாசம், உகந்த உபவாசம். உபவாசம் என்பது நான் அதை முதலே சொல்லிட்டேன், வெறும் அப்படியே நம்ம ஒட்டிக்கு தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:6-7 சொல்லிருக்கிற காரியங்களை நீங்க பின்பற்ற வேண்டும். அதுல ஒரு காரியம் நீங்க உபவாசம் இருப்பார். அப்போ தேவனுக்கு உண்மையாக உபவாசம் இருக்கிறவர்கள் தேவனோடு உறவாடவும் முடியும், தேவனோடு உரையாடவும் முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே மோசே அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு பேசும்போதுதான் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரத்தை தன்னுடைய உறவை மேம்படுத்தி ஆண்டவரோடு உரையாடி கொண்டு இருந்தாங்க வாசிக்கிறோம். மோசே மாறி கஷ்டம் அனுபவித்த மனிதரும், அதே நேரத்தில் மோசே மாறி ஆண்டவரத்துல முகமுகமாய் தேவைப்படுவதுதான் பேசினவர்கள் யாரும் கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தவன் மோசே. அவனுக்கு உபவாசம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 40 நாள் போய் சும்மா இல்ல, இந்த கஷ்டங்கள்லாம் அவனை தீர்க்க வேண்டும் என்றால், அதை கடந்து போக வேண்டும் என்றால் பலன் வேணும். அந்த பலனை வேணும்னா கர்த்தர் தான் அவனோடு இருக்கணும். அந்த உறவுக்காகவும் இந்த உரையாடலுக்காகவும் தான் அவன் உபவாசித்து 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும் அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசிப்பதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உபவாசிக்கும் போது, உபவாசிக்கும் போது நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தர் நம்மோடு வாழ்வார், கர்த்தர் நம்மோடு உரையாடுவார். 3வது, கர்த்தரோடு உயிர் வாழ வேண்டும் என்றால் உபவாசம் அவசியம். பிரச்சனை வரும்போது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் அவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? உபவாசம். வேதத்துல நிறைய உதாரணம் சொல்ல முடியும். யோசபாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசபாத் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் நீங்க அதை திருப்பி போட்டீங்கன்னா, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். நல்ல எல்லா ராஜாக்களோடு கர்த்தர் இருந்தார் சொல்லல, கர்த்தர் ஒரு சிலரோடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுல ஒரு ராஜா யோசபாத் ராஜா. ஆனா அப்பேற்பட்ட கர்த்தர் இருந்த அந்த யோசபாத் ராஜாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, இல்ல 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு கூட்டம் இல்லைங்க, நிறைய பேர். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வெற்றி எதிராளிக்கு கிடைச்சிருச்சுன்னா யோசபாத்தை விட்டு போயிடுவாங்களா? ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? கொன்று போட்டுருவாங்க. அவ்வளவுதான், உயிர் வாழ முடியாது. விட்டுட்டு தான் போக மாட்டாங்க, கொன்று போடுவாங்க. வெற்றி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் கொன்று போடுவார்கள். அப்போ உயிர் வாழ வேண்டும் என்றால், கர்த்தரோடு மீண்டும் நம்முடைய தொடர்பு வேண்டும் என்றால் நமக்கு என்ன அவசியமா இருக்கிறது? உபவாசம். அதனாலதான் 3ஆம் வசனம். இப்ப 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். தான் இருப்பது மட்டும் இல்லைங்க, என்ன சொல்றாங்க? யூதாவெங்கும் உபவாசம். நான் மட்டும்
உபவாசம் எல்லாம் சொல்லிட்டு அவர் உபவாசம் இல்லாம இல்ல, அவரும் உபவாசம், மற்றவர்களுக்கும் உபவாசம். ஆமா, ஏன்னா உபவாசத்தின் மூலமாக தான் நம்ம கர்த்தரோட உயிர் வாழ முடியும். நம்ம நினைக்கிறோம் உபவாசம் இருந்தா உயிர் போயிடும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ உபவாசத்தின் மூலம் உயிர் வாழ முடியும். ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், நான் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்களும் எடுக்கணும். இது வரைக்கும் உபவாசம் இருக்காதவர்கள் உபவாசம் ரொம்ப அவசியம். வெறும் உபவாசத்தின் நிமித்தமா, அப்படி உபவாசம் இருப்பது நிமித்தமாக மட்டும், அப்படி ஒருவேளை நம்ம சாப்பிடாம மட்டும் எல்லாம் கிடைச்சிடும் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் உகந்த உபவாசமாக நம்ம செயல்படும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா எல்லாமே கட்டளையின் அடிப்படையில் தான், செயல்பாடுகளின் அடிப்படையில் தான், கிரியைகளின் மூலமாக தான். அப்ப நீங்க எப்படி உபவாசிக்கிறீர்கள்? அதனால உபவாசமே இருக்கிறது இல்லையா பாஸ்டர்? இனிமே அந்த தீர்மானம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், இல்ல வாரத்துக்கு ஒரு வேளை, ஏதோ ஒரு உபவாசம் அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடு. அப்படி செலவிடும் போது கர்த்தர் நம்மோடு உறவாடுவார், கர்த்தர் நம்மோடு உரையாடுவார், கர்த்தர் நமக்கு உயிர் கொடுப்பார். அதனால ஆசீர்வாதம் இருக்கு, சும்மா இல்லை. கர்த்தர் உனக்கு சுகமான தருவாங்க சொல்லிட்டாரு. இந்த வாழ்வுதான் கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? உபவாசம் ரொம்ப அவசியமான ஒன்று. செய்வதெல்லாம் பாவம் கிடையாது, ஆனா செய்வது அவசியம். ஆண்டவரோடு உறவு ஏற்பட வேண்டும் என்றால், ஆண்டவரோட உரையாட வேண்டும், அவர்களோடு பேசணும் நீ விருப்பப்பட்டா, நீ கர்த்தரோடு உயிர் வாழணும். உயிர் வாழ்றோம் எல்லாரும் தான் உயிர் வாழ, இந்த உலகத்துல கொடான ஒரு மக்கள் உயிர் வாழ, ஆண்டவரோடு உயிர் வாழக்கூடிய, அதுதான் அந்த வார்த்தையை நான் போட்டேன். ஆண்டவரோடு உயிர் வாழக்கூடிய, ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுக்கிறார். நமக்கு நம்பிக்கை அதுதான். நம்ம ஒரு வேளை இன்னைக்கு உயிரோடு இருக்கு, இன்னைக்கு நாம ஒரு வேளை எப்பயும் மறித்து போயிருக்கணும், அவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு ஆபத்துகள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு இல்லை, கர்த்தரோடு உயிர் வாழ்வதற்கு, கர்த்தரோடு வாழ்வதற்காக, கர்த்தரோடு உரையாடுவதற்காக. இதற்கு முக்கிய ஒரு காரணம் உபவாசம். உபவாசத்தை விட்டுறாரு, முயற்சி பண்ணுங்க. வயசானவங்க கூட முடியும். எவ்வளவு நேரம் நான் சாப்பிடாம மணி கணக்குல இல்ல, டைம் பார்த்து சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, நேரம் வந்து சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, நேரம் வந்துச்சுன்னா போய் சாப்பிடணும். ஒருவேளை உபவாசத்தை பழகிக்கோ, நல்லது. உடம்புக்கு டாக்டர் சொல்றாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் முழுசும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணுமா, வயிற்றுக்கு நல்லது. எவ்வளவு கஷ்டப்படுது வயிறு, ஆயுதான் திட்டம். துரோகி சொல்லணும், நம்மளை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும், துரோகின்னு சொல்லணும். நான் உங்களை சொல்ல முடியாது, நான் இங்கதான் நான் சொல்ல முடியும். ஏய் துரோகி, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுறான்னு சொல்லுமா சொல்லாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதற்காக அது நல்லதுதான். உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. 14 மணி நேரம் வயிற்று காலி போடணுமா, ஒரு ஆய்வு சொல்லுது. எவ்வளவு? நம்ம 6 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு, நம்ம இந்த 16 மணி நேரம். ஆனா அந்த உபவாசத்தை இங்க சொல்லல, ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடவும், ஆண்டவரோடு உரையாடவும், ஆண்டவரோடு உயிர் வாழவும் இந்த உபவாசம் அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். எஸ்தர், அதை சொல்லாம இருக்கவே முடியாது. அந்த யூத ஜனங்கள் அனைவருமே அழிக்கும்படியாக ஆமான் என்ன பண்ணான்? ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்துட்டான். எல்லாம் கதறாங்க. யாரு? சூசான் கலங்கிற்று. நேற்று வாசிக்கிறோமா இல்லையா? மொர்தெகாய் வந்து சொல்றான் எஸ்தர் கிட்ட, நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமா, எஸ்தர் ராசாத்தியா நீ இருக்கிற, நீ இந்த நேரத்துல நீ அமைதியா இருந்துட்டா. உடனே அவங்க எஸ்தர் 4 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். 14 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் ருசியாமலும் குடியாமலும் என்ன இருக்கு சொல்றாரு? ருசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நான் செத்தாலும், அது முடியும் போது நான் செத்தாலும் சாகிறேன். நான் 3 நாள் சாப்பிடாம இருக்கனால செத்து போக மாட்டாங்க. ஆனாலும் சொல்றாங்க செத்தாலும் சாகிறேன், நல்ல உபவாசம் இருங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இந்த காரியம் மாறணும்னா, நானூரோடு நாங்கள் உயிர் வாழணும்னா இந்த உபவாசம் அவசியமாக இருக்குது. நானும் இருக்கிறேன், தாதிமாரும் இருக்கிறாங்க, நீங்களும் இருங்க.
பெரிய ஒரு கலங்கின சூசான் என்னது ஆர்ப்பரித்தது. எஸ்தர் போய் படிச்சு பாருங்க. அப்படி கலக்கத்துல இருந்த அந்த சூசான் நகரம் இப்ப என்ன ஆயிடுச்சு? அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்க. ஏன்னா எந்த ஆமான் ஒத்தக்காயை தூக்கில போட அவன் முயற்சி செய்தானோ அந்த தூக்கில யார் தூக்குனா? ஆமானே தூக்கணும். ஆமா, அந்த சட்டத்தை கொண்டு வந்தவனே அவன் தான், கொண்டு வர வைத்தவனும் அவன் தான். ஆனா நடந்தது என்ன? அந்த உபவாசம் என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது, உங்களுக்கு கவலைகள் இருக்கும்போது, வியாதிகள் இருக்கும்போது, என்ன ஒரு காரியம் இருந்தாலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட்டு பாருங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவரோடு உரையாடுவார், அவரோடு நாம் முடிவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 4 விதமான ஆசீர்வாதங்களை 58:8 ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே கடைசியாக சொல்வது அவருடைய மகிமை நம்மை முன்னாலே காக்கும் என்று சொல்றாங்க. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே உகந்த உபவாசத்தை வெறும் வயிற்றை காயப்படுவது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார். 6-7 வசனத்திலே படிச்சு பாருங்க. என்னென்ன காரியங்கள் இருக்குது அதையெல்லாம் செயல்படுத்தி நீங்கள் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு உறவாடி, உங்களோடு உரையாடி, உங்களோடு உயிர்வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அந்த விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.